அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட சரியாவே நிறைவேற்றப்படவில்லை. சும்மா கட்சியில் இருக்கிறவங்க கடைக்கடியா போய் பணம் கேட்கறான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. என்னன்னா இலவச பஸ், அது எங்களுக்கு தேவையில்லை. விளம்பரம் பண்ணுவாங்க, நிறைய விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விளம்பரம் பண்ணுறதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது தெரியுங்களா? எல்லாம் எங்ககிட்ட இருந்து தான் கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. காரணம் என்ன, பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு கொடுத்து விட்டு வீட்டில் உள்ள வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து குடிநீர் வரியிலேருந்து மின்சாரம்லாம் ஏறினது தான் மிச்சம். அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட சரியாவே நிறைவேற்றப்படவில்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதி ஏழைங்களுக்கு உதவுன்னு பார்த்தா ஏழைங்களுக்கு எதிராக தான் இருக்கு. ஒவ்வொரு விலைவாசிங்களை நிறைய ஏற்றிருக்காங்க. அது இல்லாமல் 1000 ரூபான்னு போட்டுட்டு மகளிருக்கு 1000 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து சரியாவே நிறைவேற்றலை. நிறைய பணக்காரங்களுக்கு தான் அது போய் சேர்ந்துருக்க தவிர ஏழை மக்களுக்கு அந்த சலுகை வந்து சேரலை. இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபான்னு விற்ற பொருளெல்லாம் 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபாய் கிட்ட போகுது. ஆனால் சம்பளத்தை எங்கேயுமே உயர்த்த காணும். இந்த சம்பளம் உயர்வு இல்லாமல் விலைவாசி மொத்தம் ஏற்றிடுறாங்க. சிலிண்டர் விலை ஏறுது. ரேஷன் கடையில் பார்த்தா அரிசிகள் வந்து சரியாவே இல்லை. புழுத்த அரிசியை தான் போடுறாங்க. இந்த பொங்கல் பரிசு திட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஆட்சியிலலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 வகையான 20 வகையான பொருட்கள். அந்த பொருட்களும் சரிவர இந்த வாட்டி கொடுக்கவே இல்லை. சும்மா கட்சியில் இருக்கிறவங்க கடைக்கடியா போய் பணம் கேட்கறான். நாங்க எந்த கடையில போய் பணம் கேட்கறது? இதே எங்க எடப்பாடி அப்பா வருவாரு, அவர் நிப்பாரு, அம்மா சொன்ன வார்த்தையை நின்று தெளிச்சு காட்டுவாரு. ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சின்ன இடம் வாங்குறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனாங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவே ஆகும். ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சாதாரணமான குடும்பத்தில் உள்ளவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அதே 30,000 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு வந்து இன்னைக்கு 90,000 ரூபாய் 80,000 ரூபாய் வருது. எல்லாரையும் போய் கேட்டு பாருங்க, நாங்களாம் சொல்லலை. அதேமாரி எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. தண்ணின்றது குடி தண்ணின்றதுக்கு வரி எல்லாமே வாங்குறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எல்லாமே வந்து ஏரியிலேருந்து இருக்கிற தண்ணியும் இல்லை வந்து வீட்டில் வந்து போர் போட்ட தண்ணியும் அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கடை பிரச்சனை இருக்குது. சாக்கடையை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் வந்து இந்த சாக்கடையெல்லாம் வந்து இதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்தது வந்து அதை வந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அந்த பம்பிங் ஸ்டேஷன் போடாமல் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த போடுறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சாதான் அந்த வந்து பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து அந்த கழிவுநீர் வந்து வெளியேற்ற முடியும். அந்த வெளியேற்றத்துக்கு உண்டான வழி எதுவுமே இவங்க செய்யலை. ஒவ்வொன்றிலையும் பிரச்சனைலாம். இங்கத்துக்கு ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைலாம் கிடையாது. இந்த பள்ளிக்கரணிலேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணியில் மேடவாக்கத்துலேருந்து நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரையும் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். யாருமே ஒரு ஆள் கூட இன்ச்சாக தான் நவுந்து வேலைக்கு போகிறாங்க. நம்ம வந்து ஒரு டைம் வச்சு வேலைக்கு போகிறோம். அந்த டைமுக்குள்ளே யாருமே வேலைக்கு போக முடியாது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம பிளான் பண்ணி வேலைக்கு போகிறவங்க நிச்சயமாக இது முடியாது. இந்த மாதிரி அவலமான ஆட்சி தான் இங்கே நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றதான் வந்து பொய் அறிக்கை கொடுத்து வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு திருப்பி ஆட்சி பிடிக்கலான்ற வந்து சிந்தனையில் வந்து செயல்படுறாங்களே தவிர அவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றப்படாத வாக்குறுதியில நிறைவேற்றதா சொல்லி தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முழுக்க திராவிட மாடல் விளம்பர ஆட்சியை தவிர அவங்க மக்கள் பணியை செய்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து மக்கள் குறையை தீர்த்து அரசியலுக்கு வரணுன்ற விருப்பமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பொய் வாக்குறுதி கொடுத்தா அவங்க அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. மகளிருக்கு மாதமான ஊக்கத்தொகை நாங்கள் மாதம் 1000 ரூபாய் வந்து ஒவ்வொரு வந்து குடும்ப தலைவிக்கு போடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே போட்டாங்க? ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தகுதியுள்ள பெண்களுக்கு தான் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. இது அதை முதலே சொல்லியிருக்கணும். அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கணும்? தகுதியுள்ள பெண்களுக்கு மாதமான 1000 ரூபாய் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே இவங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கணும். அதுவே ஒரு பொய் அறிக்கை தானே. தகுதி என்ன தகுதி இருக்கணும் மக்களுக்கு? அந்த 1000 ரூபாய் வாங்கினாக்கா அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது, ஃபேன் இருக்கக்கூடாது, கரண்ட் இருக்கக்கூடாது, சிலிண்டர் இருக்கக்கூடாது, மொத்தத்தில் அவங்களுக்கு வீடு இருக்கக்கூடாது, மொத்தத்தில் அவங்களுக்கு குடும்பமே இருக்கக்கூடாது. அப்போ தனியாக ஒரு ஆளுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா மாதமான 1000 ரூபாய் கொடுக்குறேன்
அப்படின்ற வந்து அவங்க தகுதி எந்த அடிப்படையில் தகுதி உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்குறாங்க. அந்த அறிக்கையை கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல. பெண்களோட வளர்ச்சிக்கும் பெண்களோட வந்து வாழ்க்கைக்கும் அவங்க என்ன ஒரு முன்னுதாரணமாக வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க எந்த விதமான வந்து அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க. 10 மணிக்கு மேலே ஒரு பெண்ணு தனியாக நடக்க முடியுதா? இப்போ நடக்கிற வந்து ஆட்சியில் எவ்வளோ கிரைம் நடக்குது தெரியுமா? தனியாக ஒரு பெண்ணை வந்து நகை போட்டுன்னு போக முடியல. பைக்கில் வரானுங்க, கஞ்சா குடிக்கிறானுங்க, அவனுக்கு பாட்டுன்னு வேற நேரானுங்க, சைனை பறிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுவாங்க? காவல்துறை என்ன ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போலீஸாக போட முடியும்? அப்போ குற்றங்கள் குறைக்கணும்னாக்கா தண்டனை வந்து கடுமையாக்கணும். கஞ்சா புழக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்புறம் அது போக ஊசி என்னென்னமோ பண்ணுறாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய சீர்கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றல. என்னன்னா இலவச பஸ், அது எங்களுக்கு தேவையில்லை. என்னன்னா அந்த இலவச பஸ்ல நாங்கள் ஏற போகும்போது டக்குன்னு டோரை மூடுறாங்க. கீழே தான் விழுந்து வாரின்னு கையை காலை உடச்சுன்னு தான் வரணும். பயமா இருக்கு, ரோட்ல நடக்கவே பயமா இருக்கு. இவ்வளோ குட்டி குட்டி பசங்களாம் இருக்கு, எல்லாம் கஞ்சா போகுது. நம்ம ஏதாவது பேச போனா யார் நீ அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க. இத்தனைக்கும் தெரிஞ்ச பசங்களாவே இருப்பாங்க, ஆனால் நம்மள யாருன்னு கேட்குதுங்க. கேட்டால் அதுக்கு நிதானம் இல்லை. அதுங்களுக்கு கஞ்சா எப்படி கிடைக்குது, எந்த பக்கம் கிடைக்குது? இந்த ஆட்சியில் ரொம்ப கஞ்சா தொல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு அம்மா இருக்கமோ நல்லா இருந்துச்சு. அந்த ஆட்சியை எடப்பாடியார் நடத்தினாரு, அப்பவும் நல்லா தான் இருந்துச்சு. அவரே திரும்ப வந்தால் நல்லா இருக்கும். என்ன விலைவாசி உயர்ந்தாலும் இறங்கினாலும் இருக்கிறத வச்சுன்னு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தின்னு தான் போயின்னு இருக்கோம். ஆனால் விலைவாசி ஏறுதை தவிர இறங்க மாட்டேங்குது. சம்பளம் உயர்வு இல்லை, அதே தான் போயின்னு இருக்குது. டிஎம்கே ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்கலாம் கேட்டு பார்த்து பாருங்களேன். இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் எப்படி மறிச்சு வாங்குறாங்க, லஞ்சம் எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு சம்பளம் பத்தலையா இல்லை எதுக்கான புரியல. ஒரு டாடா ஏசி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் வச்சுருவாங்ககிட்ட அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவங்களுடைய அன்றாட நிலைமை மறித்து அவங்கள்ட்ட ஃபைன் போட்டு ஒரு ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க கேளுங்க. எங்களோட ஆதங்கத்தை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் மக்கள், சாதாரண மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.